இப்போ பசங்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்களோட இந்த வளர்றாங்க பசங்க. இப்போ பசங்க கிட்ட கேட்டோம்னா, நீ என்ன ஆக போறன்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் ஐஏஎஸ் ஆக போறேன்னு. ஒரு பையன் சொல்லுவான், நான் வந்து டாக்டர் ஆக போறேன்னு. ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு. ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, நான் வந்து மினிஸ்டர் ஆக போறேன்னு. ஓகே. ஸோ அவங்களோட ஒருத்தரை கேட்கும் போதும் அவங்களோட கோல்ஸ் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வரப்போறேன், விராட் கோலி மாதிரி வரப்போறேன், தோனி மாதிரி வரப்போறேன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ்ல வந்து திருப்பாய் அம்பானி மாதிரி வரப்போறேன், வசந்தன் கோ மாதிரி பெருசா வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பசங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன வாழ்க்கையில நடைமுறையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம விவேக் சொல்வார் இல்லையா? ஒரு படத்துல விவேக் சொல்வார், லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருப்போம் அப்படின்வார். ஓகே. ஸோ அது போல கோல் எல்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு, ஆனா அதுக்கான ஒரு ஒரு விஷயங்களை மேற்கொள்றதே இல்லை. இப்ப டெய்லி லைஃப்ல நாம என்ன கோல் செட் பண்ணமோ அந்த விஷயத்துக்காக நாம கண்டிப்பா 1 மணி நேரமாவது பயிற்சி பண்ணணும். அதை பத்தின படிக்கணும், அதை பத்தின புரிதல் வேணும், அதை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, அதை படிச்சு முடிச்சவங்க எப்படி படிச்சாங்க. ஓகே. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்னா கூட அந்த இப்போ விராட் கோலி, தோனி அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை படிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது எதுக்காக சொல்றேன்னா, டெய்லி அவங்க அதுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது அப்பதான் தெரியும். இப்போ ஒரு விஷயத்த ஒரு கோலை நோக்கி நம்ம போறோம்னா, நாம அந்த விஷயத்துக்காக கண்டிப்பா 1 மணி நேரம் தினமும் அதை பத்தி படிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ பண்ணும்போது அது நம்மளுக்கு சாத்தியமாகும். இப்ப நாம இப்போ படிக்க போறது ஐஏஎஸ். ஆனா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம். ரைட்டா? ஸோ நாம ஸ்போர்ட்ஸ்ல விராட் மாலியோ தோனி மாலியோ சச்சின் போலவோ வரணும்னு நினைப்போம். ஆனா டெய்லி ப்ராக்டிஸே பண்றது இல்லை. அப்புறம் எப்படி அது வரும்? அந்த கோல் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ நோக்கம் வந்து ஒரு பாதையில இருக்கு, ஆனா அவங்களோட பயணம் வந்து வேற ஒரு பாதையில இருக்கு. அப்ப எப்படி அந்த கோலை ரீச் பண்ண முடியும்? ஸோ பசங்க அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா, எதை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களோ நம்முடைய கோல்னு அதை நோக்கின பயணம் தினமும் இருக்கணும். கன்சிஸ்டண்டா டெய்லி அந்த விஷயத்துக்கான ஒரு படிப்பினைய அவங்க படிச்சுட்டு இருக்கணும். அதுக்குண்டான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். கண்டிப்பா 1 மணி நேரம் தினமும் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவா மாறிடுவாங்க. வாழ்த்துக்கள்.